கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். ஆனால் இந்த நிகழ்ச்சி புதிய வருடத்திற்கான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே புது வருட வாழ்த்துதலோடு கூட ஆரம்பிக்க வேண்டும், முடிக்கும் பொழுதும் புது வருட வாழ்த்துதலோடு முடிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரக்கூடிய வருஷமானது அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் அவருடைய உண்மையான ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையோடு கூட ஆசீர்வதிப்பாராக. புதிய வருடம் ஒவ்வொரு வருஷமும் புதுசாக வருது. ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு வருடங்களையும் முடிசூட்டுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைய வரும். இன்னும் சில பேர் இப்பொழுது தான் நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைய இந்த நாட்களில் வரக்கூடிய நாட்கள் தீர்க்க தரிசனுடைய நாட்கள். தீர்க்க தரிசிகளுக்கு ஒரு புது வாழ்வு மாதிரி இருக்கும். ஆனால் தீர்க்கதரிசிகள் உண்டு, நான் தீர்க்கதரிசிகள் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் சரியானபடி வேதத்தை எடுத்து அதனுடைய அடிப்படையில் எச்சரிக்கக்கூடியவர்கள், போதிக்கக்கூடியவர்கள். இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம் என்று சொல்லுவதில்லை தீர்க்கதரிசனம் என்பது. சரி, புதிய வருடத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். புதிய வருடம் எப்படி கொண்டாட வேண்டும் புதிய வருடத்தை. முதலாவதாக நாம் புதிய வருடத்தை கொண்டாட வேண்டுமா? ஏன்னா வருஷ பிறப்பு, நாள் பிறப்பு, மாத பிறப்பு இதெல்லாம் கொண்டாடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் கொண்டாடணும்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கிறாங்க. இது ஆதி திருச்சபையில் இருந்த ஒரு பிரச்சனை. 2 திருச்சபையில் இது ரொம்ப தெளிவாக பவுலடியார் சொல்கிறார். ஒன்று கொலோசியருடைய திருச்சபையில் இந்த பிரச்சனை இருந்தது. அதை ரோமர்கள் நிருபத்தில் இதுலேயும் எந்த நாட்களை கொண்டாடுதோ விசேஷித்த நாட்களை கொண்டாடுகிறவன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கக்கூடியது லாப நஷ்ட கணக்குகள் பார்க்க வேண்டிய ஒன்று உண்டு. அதாவது நம்ம இந்தியாவில் தான் இது கிடையாது. அதாவது இந்த டிசம்பர் மாதம் ஃபினான்ஷியல் இயர் கிடையாது, அது மார்ச் மாதம் 31. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் டிசம்பர் தான் அந்த வரவு செலவு கணக்குகள். அநேக மாணவர்கள் இந்த நாட்களில் தான் அதிகமாக தங்களுடைய வரவில் இருக்கக்கூடியதெல்லாம் கொடுப்பார்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களோடு கூட அவருடைய வரவு செலவு கணக்குகள்னு பார்த்து தன்னிடத்தில் இன்னும் எவ்வளவு நிறைய இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த எக்ஸ்பெண்டிச்சபிள் இன்கம், அதாவது நான் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு இன்கம் இருக்குதுன்னு சொல்லி இந்த நாட்களில் தான் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாரங்களாக மாதங்களாக இருக்கும். இது அதை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அந்த இயர் எண்ட் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும்போது தான் இயர் எண்ட் கிவிங் அப்படின்னு. சரி, புதிய வருட வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறோம். ஆனால் புதிய வருடத்தை நாம் எப்படி கொண்டாடுகிறோம், அதனுடைய பாங்கு என்ன? இதை ஏதோ ஒரு நாள் பிறப்பு, வருஷ பிறப்பு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமா? இது ஒரு சடங்காச்சாரமாக இருக்கிறதா அல்லது ஏதாவது அர்த்தம் உள்ளதாக இருக்கிறதுனா? நான் இப்போ எனக்குள்ள மனதில் ஓடக்கூடியதான் ஒரு சில கேள்விகள் உண்டு. ஒன்று, அந்த ராத்திரியில் இவ்வளவு சத்தம் போடணுமா ஒரு 12 மணிக்கு? ஆனால் நீங்கள் அந்த நாளில் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்றீங்க. ஆனால் பாடல்கள் எல்லாமே இருக்கணும், கொஞ்சம் நல்லா வாசிக்கலாமே அப்படின்னா பக்கத்தில் வீட்டுக்காரங்களும் அவங்க தானே பண்ணுறாங்க, அவங்க பஜனைகள் நடத்துகிறாங்க, நம்ம ஏன் வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, இந்த எல்லாருக்கும் வாக்குத்தத்த சீட்டு நீ பொறுக்கி எடுத்துக்கோ எது உனக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்கறது ஒன்று. வாக்குத்தத்தங்கள் உண்டு, சபையாக நாம் இருந்து வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடியது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடச்சிச்சு, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடச்சி அப்படின்னு சொல்லி இந்த குக்கீஸ், ஃபார்ச்சூன் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா ஃபார்ச்சூன் குக்கீஸ்? அதை எடுத்துகிட்டா உள்ளே இருந்து வரும், இல்லை உள்ளே இருந்து வரும். அப்போ தான் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், உன் இளமையிலே நீ சந்தோஷப்படுகிற, வயசு 70 ஆச்சியா? ஆமாம், இந்த மாதிரி ஃபார்ச்சூன் குக்கீஸ் நம்ம கொடுக்கணுமா? எப்படி புதிய வருஷத்தை எப்படி நாம் கொண்டாட வேண்டும், என்ன நோக்கமாக இருக்க வேண்டும்? அது 3வது கொஸ்டின் அதோடு கொடுக்குறேன். 3வது கொஸ்டின் என்னென்னா, இந்த புதிய வருட ரெசல்யூஷன்ஸ், அதாவது நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் ஒரு 20 பாயிண்ட்டு. அந்த 20 பாயிண்டில் அந்த 5 பாயிண்ட் இந்த வருஷத்துக்கு, ஏன்னா நாங்கள் திட்டம் போட்டு தானே செய்வோம். 5 பாயிண்ட் இந்த வருஷத்துக்கு, 5 பாயிண்ட் அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த 5 இயர்ஸ் பிளான், அப்படி ஒரு 5 வருஷம் ரெசல்யூஷன்ஸ். சொல்லுங்கள், எப்படி வருஷப்பிறப்பை கொண்டாடணுமா முதல்ல அப்படின்னு கொஸ்டின் ஆரம்பிப்போம். வருஷப்பிறப்பை கொண்டாட வேண்டுமா? பாஸ்டர் தான் ஆரம்பிக்கணும். வருஷப்பிறப்பை கொண்டாடணுமா? வருஷப்பிறப்பை கொண்டாடுவது தவறில்லை.
அதை நம்ம எப்படி பிரயோஜனத்துக்காக செலவு பண்ணுறோமா, பிரயோஜனம் இல்லாமல் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோமா, இப்போ இந்த பிளான் எப்படி இருக்குது, ஓகே இந்த வருஷத்துக்குள்ள பிளான் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட்டால் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த வருஷ பிறப்போட கூட இந்த ரோமர்கள் நிருபத்தையும் 14வது அதிகாரத்தையும் அடுத்தது கொலோசியருடைய 2வது அதிகாரத்தையும் நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அவங்க செய்ததில் என்ன தவறு இருந்தது, நம்ம செய்ததில் என்ன சரி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அவங்க எதை குறித்து பெருமை பாராட்டினார்கள்? நாட்களை குறித்து. நாட்கள், ராசி பலன், அடுத்ததாக என்னங்க இதை சாப்பிடணும், இல்லை இந்த இந்த நாளை மட்டும் வச்சுக்கிறோம், சாப்பிட்றத உடுக்கிறத வந்து தனியாக வச்சுக்கிறோம். அதுக்கு தான் இதை வந்து ஒரு சட்டத்திட்டமாக கட்டளைகளாக கொண்டு வந்தாங்க. இந்த நாளில், அதாவது இந்த நாளில் உபவாசம் இருக்க வேண்டும், இந்த நாளில் வந்து அமாவாசை இருக்க வேண்டும், இந்த நாளில் பௌர்ணமி, இந்த நாளில் வந்து நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது. இதோடு சேர்ந்து தான் நான் வருஷ பிறப்பையும் சொல்கிறேன் அப்படின்னு கொண்டு வரலாமான்னு கேட்குறேன். அதில் தப்பு இல்லை. ஒரு வருஷம் முடியுது, அடுத்த வருஷத்தை தொடங்க போகிறோம். ஸோ முடியும் போது என்னென்ன தவறுகள்லாம் நடந்ததோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு உபவாசம் இருந்து வருஷம் முடியும் போது ஒரு உபவாச ஜெபம் வைப்போம். அது வைக்கிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லி அதாவது ஆண்டவரோட ஒப்புரவாகிறோம். அதாவது நாட்களை விசேஷித்த நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். புதிய வருடத்துல எனக்கு புதிய கிருபை தாங்க அப்படின்னு கேட்குறோம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உபவாசிக்கிறீங்க, எனக்கு என்னமோ அன்றைக்கி உபவாசம் வேண்டான்னு இருக்குது, கர்த்தர் வழக்கு செஞ்சதுக்கு நல்லா சாப்பிடணுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களை நாங்கள் கம்பல் பண்ணலையே. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? நாங்கள்லாம் உபவாசம் இருக்கிறோம், நாங்கள்லாம் பரிசுத்தமானவர்கள், நீ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க, என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கள். அதாவது இந்த வருஷத்தில் இந்த 3 நாள் நம்ம வந்து உபவாசம்னு சொல்லி சபைகளை போடுறோம். அதாவது சபையில் நல்லது. அதை நான் வந்து தவிர்க்க இதில் எல்லாருமே தன்னாய்வுக்காக இந்த வருஷம் முழுவதும் என்ன நடந்தது சோதித்து அறிவதற்காக உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட இருக்கிறோம். இப்போ வந்து இதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லா, அதாவது வருஷத்தினுடைய முடிவில் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்லா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களை என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். சபையில் என்ன சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு வராதீங்கன்றீங்களா? சொல்லுங்கள். சொல்ல முடியாது. அவங்களுடைய மன நிச்சயத்தின்படி, அவங்களுடைய விசுவாசத்தின்படி. ஆனால் சர்ச்சில் ஒரு மன ஒற்றுமை இருக்கணுமே. ஆனால் பொதுவாக சபையில் வந்து வருஷம் முடியும் போது எல்லாருமே என்ன நான் சோதித்து அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் அந்த தன்னை அறியாமலே அவங்களுக்கு ஒரு நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வந்து இன்னும் நல்ல ஆண்டவருக்கு முன்னால் உட்காந்து பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவரேன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருக்குமே இது எனக்கு என்னென்னா, இது எதுக்கு வருஷ பரப்புன கடைசியில் மட்டும்தான் எதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு குவார்ட்டர்லி மாதிரி ஒரு எக்ஸாமாக வச்சுருக்கலாமே. எப்படினாலும் செமஸ்டர் அல்லது குவார்ட்டர்லி இல்லை என்ன ஆனுவல் எக்ஸாம் தானே நம்ம பார்க்குறோம் எல்லாத்துலேயுமே. கடைசி ஆனுவல் எக்ஸாமினேஷன். ஆனால் இப்போ வந்து செமஸ்டர் தான். செமஸ்டர் பாஸ் ஆகலைன்னா ஆனுவலே வராது. இப்போ அன்றாடம் நம்ம செய்ய முடியாதா? அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த பாவ அறிக்கை செய்யத்தக்க வேலை செய்யாமலும் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை, அப்படி செஞ்சுட்டு போயிடலாமா? வாரம் முடிச்சிருக்கலாமே. இதை எதுக்கு ஒட்டுமொத்தமாக வச்சு நீங்கள் மாத கடைசியில் இதை ஒரு பிறப்பாக, இதை வந்து ஒரு சடங்காச்சாரமாக ஏன் செய்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். அதான் நீங்கள் சடங்காச்சாரம்னு யோசிக்காமல் நான் எங்களுக்கு செய்யணும்னு இருக்கு, நாங்கள் செய்கிறோம். அதைத்தான் சொல்கிறேன். அதாவது காரணம் சொல்ல முடியாமல் செய்கிறது சடங்காச்சாரம்னு சொல்கிறேன். காரணத்தை சொன்னீங்கன்னா அது வந்து அது உண்மை. என்ன பொறுத்து நான் நீங்கள் உங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடணும்னு இருக்கு, எனக்கு சமூகத்தில் உட்கார்ந்து நான் இன்னொரு பலனை பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கு. ஸோ 2 பேருடைய மன நிச்சயத்தின்படி ஆக கடவுது. எனக்கு பலனை பெறணும்னா சாப்பிடணும்னு இருக்குது. நான் வேடிக்கையாக சொல்கிறேன். அதாவது இது வந்து அநேக நேரங்களில் நாம் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோங்கிற அடிப்படையே இல்லாமல் போகிறோம். ஓகே. அதாவது வருஷம்னு சொல்லும்போது வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். நன்மைகளை நினைச்சு it is a thanksgiving and praises to God at the end of the year for all the goodness throughout the year. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நம்ம வந்து நன்றி செலுத்துறோம். அப்புறம் இது உபாகமத்தில் வாசிக்கிறோம், வருஷத்தின் துவக்கத்திலிருந்து வருஷத்தின் முடி மட்டும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மேல இருக்குது. ஆமா. இப்போ கர்த்தர் தேசத்தின் மேலன்னா நம்ம மேல கர்த்தருடைய இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடி மட்டும். ஸோ வருஷத்தை ஆண்டவரே வந்து நன்மையினால முடிச்சுட்றாரு. வருஷத்தை அவரே பார்க்குறாரு. துவக்கமும் முடிவும் அவருடைய நினைவில் இருக்குது, அவருடைய காரியங்கள்ல இருக்கு.
மோசே ஆனால் அழகா கேட்குற நாட்களை எண்ணும் அறிவை தாரும், வருஷங்களை எண்ணுவதல்ல. பர்த்டேஸ் எல்லாம் நம்ம வருஷங்களை எண்ணுறோம். பட் ஆனால் மோசே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நன்மை செய்கிறாரு, நாள்தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. ஸோ நாட்களை எண்ணும் அறிவை தரும். ஸோ அதனால நம்ம வருஷத்தின் முடிவில் வந்து for me we give thanks to God, we give praises to God for ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், எல்லாம் நன்றி சொல்லி அடுத்த வருஷத்தில் இன்னும் எப்படி பெட்டராக நம்ம இருக்கணும், எப்படி பெட்டராக, அதாவது நம்ம எல்லாம் மைண்டை பொறுத்து தான் இருக்குது. நம்ம மைண்டை பற்றி பேசணும், மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ சிந்தையில் நம்ம சிந்தையில் சேஞ்ச் பண்ணணும்னு, அதாவது என்ன வருஷம் வந்தாலும் வருஷம் நம்மளை மாற்றாது, நம்ம மைண்டு மாற்றுற வரைக்கும் வருஷம் நம்மளை மாற்றவே மாற்றாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த கிரியை செய்ய வேண்டும். எவ்ரிதிங் இஸ் ரெடி. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, மனம் புதிதாகிறது நம்ம புதிதாக முடியும், நம்ம சேஞ்ச் ஆக முடியும். அதனால ஒவ்வொரு வருஷமும் டு பி எ பெட்டர் பர்சன் நம்மளை வந்து அர்ப்பணிக்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் விழுந்து போகிறோம், நிறைய நேரத்தில் திரும்ப அந்த பழைய நிலைமைக்கே போயிடுறதான காரியங்கள் இருக்குது. பட் ஆனால் the focus is to be a better person அப்படின்றத அடுத்த புது வருஷத்துல ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கணக்கு பார்க்க வேண்டியது, அதாவது ஆய்ந்து பார்க்க வேண்டும். இந்த அசஸ்மெண்ட் அல்லது தீர்க்கமாக ஒவ்வொருத்தனையும் நம்ம ஆய்ந்து பார்க்க வேண்டியது, எதாவது சரியாக போகிறோமா, சரியாக வழி இருக்குதா அப்படிங்கிறதுக்கு அந்த நேரத்தை நம்ம எடுக்கிறோன்றீங்க. அது உண்மை அர்த்தம் உள்ளது. இந்த ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை முடித்து இருக்கிறோமா, இது எங்கே போகிறோம் நம்ம அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம், நன்றி செலுத்த வேண்டியது with thanksgiving. ஆமா, இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு கர்த்தருக்கு ஒரு வருஷம் முழுவதுமா கர்த்தர் செய்த சின்ன சின்ன காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம். எனவே இந்த மாதிரியான செய்யறதுல அர்த்தம் உண்டு. அதாவது நாமே பரிசுத்திச்சு சீர்தூக்கி பார்க்கிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்துறோம். திரும்ப நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி மறுபடியும் கர்த்தரோடு கூட பொருத்தனை பண்ணக்கூடிய நேரம். அதே மாதிரி புது வருடத்துவன உடனே கூட we can have இந்த மாதிரி ஒரு 10 நாட்கள் 12 நாட்கள் இந்த வருடம் முழுவதுமா உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய வழிகளை எங்களுக்கு காண்பியும். எப்படி எஸ்ரா வந்து எங்களுக்கு வழி காண்பிக்க முடியும், நாங்கள் அகவன் அதனிடையில் நாங்கள் உபவாசம் இருந்தோம்னு சொல்லி. ஸோ அது மாதிரி உபவாசம் இருந்து இந்த வருஷம் முழுவதுமா எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்கள் வழி காட்டுங்க, நான் இப்படி நடக்கணும், வழிகளை நடக்கணும், சபையை வழி காட்டுங்க, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம உபவாசம் எடுக்கலாம். which I am thinking about. அதாவது வருஷத்துலையும் புது வருஷத்துலையும் இல்லை மாசத்துல ஒரு 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் ஃபாஸ்டிங், ப்ரேயர் அண்ட் சீக்கிங் காட்ஸ் ஃபேஸ். எப்போ வந்து இந்த மாதிரியான, அதாவது சரியானபடி நடத்த வேண்டியவைகள் எல்லாம் எப்போ வந்து ஒரு சடங்காச்சாரமாக மாறி போகுது? இதெல்லாம் நிச்சயம் இந்த டைமில் செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்காக இதெல்லாம் நாங்கள் வழக்கப்படி செஞ்சுட்டே வந்தோம். அதனால் இந்த டைமில் அது செய்யணுன்றதுக்காக செஞ்சால் அதில் ஒரு பர்பஸ் இல்லாமல், அதில் ஒரு மீனிங் இல்லாமல் அதை செஞ்சால் அது சடங்காச்சாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற சர்ச்சஸ் அதை ஃபோர்ஸ்ட் டு டூ, மற்ற சர்ச்சில் செய்கிறாங்க, நானும் பாஸ்டர் நானும் செய்யாமல் இருந்தால் சரியாக இருக்காது, நம்ம சர்ச்சில் அங்கேருந்து போயிடுவாங்க, இங்கே ஆமாம் அங்கே போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற காரியங்கள் கூட அதை ஃபோர்ஸ்ட் டு டூனா அதுவும் ஒரு இதாகிடுது, ஒரு சடங்காச்சாரம். ஆனால் உண்மை உண்டு, அதாவது இதில் ஒரு தெளிவு உண்டு. நீங்கள் சொன்னது மாதிரி நம்ம ஒரு ஒரு நோக்கத்துக்காக செய்கிறோம், ஆனால் அந்த நோக்கம் என்னன்னு தெரியாமல் செஞ்சோம்னா அது ஒரு சடங்காச்சாரம் மாறிடும் இல்லையா? இதைத்தான் வந்து பவுலடியார் அந்த கொலோசியர்கள் நிருபத்திலையும், அதுக்கடுத்ததாக அது பவுலடியார் ரோமர்கள் நம்ம 14வது அதிகாரத்தில் அதான் சொல்கிறார், நீ செய்கிறதுல மன நிச்சயம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. வேதத்தின்படி செய்கிறேன்னா அதில் ஒரு மன நிச்சயம் இருக்கா, அந்த உலகத்தினுடைய வழிபாடுகள் படி செய்கிறேன்னா அல்லது கிறிஸ்துவனுடைய வழிபாடுகள் படி நான் செய்கிறேன்னா அதை மட்டும் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ நான் 2வது கொஸ்டின் உங்களுக்கு வரேன். தீர்மானங்கள் தோற்க வண்ணம் காத்து கொள்ள உதவும் அப்படின்னு எம்எல் ஜெபசிங் ஐயா வந்து நல்ல ஒரு பாட்டு, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. தீர்மானங்கள் எத்தனை நேரங்களிலே நம்முடைய தீர்மானங்களை நாம் மறுபடியும் சீர்தூக்கி பார்க்காதபடி இந்த வருஷ கடைசியிலே வந்து மறுபடியும் திரும்ப அதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு சுகமே இல்லைன்னு நம்ம நிற்கிறோம். ஏன் இடையில ஏற்படுத்தின தீர்மானங்கள் அவசியமா? முதலாவதாக அப்படி தீர்மானங்கள் அவசியம் என்றால் அதை ஏன் நாம் தொடர்ந்து அதை பரிசோதித்து பார்க்கவில்லை? மற்ற நாட்களிலே அந்த நாளை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர அடுத்த நாட்களில் ஏன் பார்க்கவில்லை? இது உண்மையான வருட பிறப்பு, ஆண்டு பிறப்பினுடைய கொண்டாட்டமா? சரி, போன வருஷம் என்ன டெசிஷன்லாம் எடுத்தீங்க? ஒரே டெசிஷன் தான். என்னது? 3 வருஷமா ஒரே டெசிஷன். என்னது? எதுவுமே டெசிஷன் எடுக்கக்கூடாதுங்கிற டெசிஷன் எடுத்து இது நல்லா இருக்குல்ல? டெசிஷன் எதையுமே நான் டெசிஷன் எடுக்கக்கூடாது, அந்த டெசிஷன். ஓகே, சொல்லுங்கள்.
இப்போ ஒருத்தர் இல்லை அப்படின்னா அவங்கள பற்றி அந்த இடத்துல பேசக்கூடாது. சூப்பர். ஒரு அருமையான ஒரு டிசிஷன். ஒரு 3 வருஷமாக நான் அதை எடுத்துகிட்டு இருக்கேன். கடை பிடிச்சிட்டு இருக்கீங்க. முடியல. ஆமாம், முயற்சி பண்ணி யதார்த்தமாக பேசுகிறீங்களே தம்பி, யதார்த்தமாக பேசுகிறீங்களே. ஆமாம் ஆமாம், கஷ்டமாக இருக்குங்கள. இது ஒருத்தர் 1 மாதத்தை தாண்ட முடியல. ஏன் முடியலை? எதுக்கு முடியலை? திடீர்னு கோவம் வந்துடுது. எப்படி இப்படி நடக்கலாம், எப்படி அவங்க அப்படி பண்ணலாம், எப்படி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்துடுது. அவங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள பற்றி பேசக்கூடாது. இல்லை சரி, அது நான் ஒருவர் நம்முடைய வாயினாலே ஒருவருக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு நம்முடைய வாய்களை பூட்ட வேண்டும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க இல்லை? சாப்பிட்றதுக்கு பூட்டணும்னு சொல்லி ஜெபம் பண்ணல. சரி, அவனால் செய்ய முடியலை. ஆமாம், அதை எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களால் முடியுமா? உங்களுடைய சுய சக்தியினாலோ சுய பக்தியினாலோ முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. ஆண்டவருடைய கிருபை. 15 நாளுமே ஆண்டவருடைய கிருபை தான். அந்த 15 நாள் இருக்குது. நான் சொல்கிறேன், இதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு செக் போஸ்ட், அதாவது எப்போவுமே ஒரு நீங்கள் இன்ஜினியரிங் படித்ததுனால நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் செக் பண்ணணும். யாராவது ஒருத்தங்க அது குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணணும். இது மாதிரி இருந்துச்சா? யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா இவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லி யாராவது உங்களை ஒரு மேற்பார்வையை பார்த்தார்களா? ஆலோசகராக யாராவது இருந்தாங்களா? நீங்கள் அவர்களோடு கூட முடிவு எடுத்தீங்களா? உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னீங்களா? இதுதான் பிரச்சனை. இல்லை, அதாவது ஆண்டவரோட முதல்ல நம்ம அந்த பொருத்தனை பண்ணும்போது அதை பேசும்போது ஆவியானவர் நம்மளை எப்படியாவது ஒரு சின்ன இடத்துல தடுப்பார். மனசாட்சி நம்ம ரொம்ப ஆவியானவர் கிரியை செய்ய தானே செய்கிறாரு. சொல்கிறேன், அதாவது மனசாட்சியை எப்படி அமைதிப்படுத்தணும்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? தாத்தாவை எப்படி அமைதிப்படுத்தணும்னு பேர பிள்ளைங்களுக்கு தெரியும். மனசாட்சியை எப்படி அமைதிப்படுத்தணும்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்துக்கு இப்படி வந்துச்சு, அதை நான் செஞ்சிட்டேன்னு அதை நியாயப்படுத்திட்டேன்னா அமைதியாகிடும். ஆனால் யாரை அமைதிப்படுத்த முடியாது? ஒரு பாஸ்டர் அமைதிப்படுத்த முடியாது. அவர் திரும்ப கேள்வி கேட்பார். அதாவது அநேக நேரங்களில் நம்முடைய தீர்மானங்கள்லாம் தனிப்பட்ட தீர்மானங்களாக நம்மோடு கூட வச்சுருக்கோம். நமக்கும் ஆண்டவருக்கும் சொல்லி வச்சிடறோம். ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி கேட்க மாட்டாருன்னு. அல்லது இன்னும் சொல்கிறோம், ஆண்டவருக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். தீர்மானங்கள் அநேக நேரங்களில் தோற்பதற்கு காரணம் என்ன? தெர் இஸ் நோ செக். ஒரு செக் பாயிண்ட்டே கிடையாது இடையில. ஏன்னா அதாவது வருஷத்தில் கடைசியில் முடிக்கிறோம், இடையில ஒரு என்ன சொல்ற அந்த குவார்ட்டர்லி, இந்த பேங்க்லாம் அந்த குவார்ட்டர்லி அசஸ்மெண்ட்னு வைப்பாங்கல்ல, பேங்க்கில் இருக்கோம்ல குவார்ட்டர்லி, என்னது குவார்ட்டர்லி இருக்கும், அப்புறம் அடுத்தது ஆஃப் ஏர்லி அசஸ்மெண்ட் இருக்கும், க்ளோசிங் வரும். இது ஏன் நம்ம சபையில் செய்யலைன்னு கேட்குறேன். அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஒட்டு மொத்தமாக. இல்லை, நம்ம கூட இருக்கிற முதல்ல வீட்டில் உள்ளவங்ககிட்டே சொல்லி வைக்கணும், நான் இப்படி எங்கேயாவது பேசும்போது செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இது பயங்கரமான இது ஆண்டவர்கிட்ட தப்பிச்சுக்கலாம். உங்களோட கொடுமையை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுறது? இதனால யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சரி, திஸ் இஸ் பர்சனல் மேட்டர். கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள விசுவாசம் பர்சனல் மேட்டர். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? பிறருக்கு விரோதமாக பேச மாட்டேன்னு அது பர்சனல் மேட்டர் கிடையாது, காமன் மேட்டர். நீங்கள் நேராக சொல்லணும், என்கிட்ட சொல்லணும், அங்கிள் உங்களுக்கு விரோதமாக நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் இவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு வந்தேன், அவர் இருப்பாரான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு வேலை இதுக்காக சொல்கிறேன். எதுவுமே நம்ம தனிப்பட்ட விதம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. அநேக நேரங்களில் நம்ம தனிப்பட்ட விதத்தில் இந்த முடிவுகளை எடுக்கிறோம். சரி, அப்போ இயர்லி டெசிஷன் எடுக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது, அதை செக் பண்ணணும். எல்லாரும் சொல்லல, மற்றவங்கள யோசிக்கிறாங்க. யார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயர்லி ஒரு டெசிஷன், அதாவது ஒரு டெசிஷன் 2 டெசிஷன் பீரியாடிக்கல் செக் வச்சுக்கிறது நல்லது. என்ன சொல்றீங்க? இயர்லி ஒன்ஸ் மாத்திரம் அது சும்மா அது சடங்காச்சாரமாகுது. அதை பீரியாடிக்கலாக அதை எவ்ரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ அதை ஒரு செக் வச்சுக்கிட்டா. அதாவது ஏதாவது மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லைங்க அப்படின்றாங்க. நான் இதை எனக்கும் ஆண்டவருக்கு உள்ளது, நீங்கள் ஆண்டவருக்கு மேலே வரக்கூடாது, ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை செக் பண்ணால் போதும், நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு உதாரணம் என்னென்னா, நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த வருஷம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார், இது எனக்கும் உள்ளது, நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் எனக்கு இப்போ கடும் கோவம் வந்துடும். இதை எனக்கு மறுபடியும் திரும்பி கேட்டிங்கன்னா நான் கடும் கோவம் வந்து, ஆனால் கோவப்படக்கூடாது, நான் டெசிஷன் எடுத்துருக்கிறேன். இது எனக்கு ஆண்டவருக்கும் உள்ளதுன்னு முடிச்சிடுறோம். ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் அந்த ஓப்பன்னஸ் கிடையாதுன்னு கேட்குறேன்.
ட்ரஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அதே நமக்கு அவங்க அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிடுவாங்களோ. ஓ, ஏன்னா அந்த என்னென்னா நம்ம வந்து ஒரு சபையாக ஒரு குடும்பமாக பார்க்கல, ஒரு சபையை ஒரு குடும்பமாக பார்க்கல. இவர்கள் என்னுடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வாங்க. அடுத்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்திருந்தா மேபி அது அவங்க கிட்ட சொல்றதுல ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அவங்களே திருப்பி பாயிண்ட் பண்ண ஆரம்பித்து அவங்கள குற்றவாளியாகவே தீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அவங்க கிட்ட சொல்ல முடியாது போய் திருப்பி அவங்க. ஸோ மியூச்சுவலாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். ரிசீவ் பண்ணுற பர்சனும் ஹெல்ப் பண்ணுறவங்களா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அதாவது சரியான மேய்ப்பர்கள், அதாவது இந்த ஷெப்பர்டிங் இது இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம சொல்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் நிறைய நேரங்களில் இந்த ஊழியக்காரர்கள், அதுவும் குறிப்பாக இந்த பிரசங்கமார்கிட்ட எதையுமே சொல்லிவிடக்கூடாது. எனக்கு ஒரு நண்பரை தெரியும் அப்படின்னா அந்த நண்பர் அங்கே உட்காந்துருப்பார். பெரிய பிரச்சனை இது. எனக்கு ஒரு நண்பரை தெரியும், ஏன்னா நல்ல நண்பர் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்துடும் திடீர்னு. இல்லை, பேரை மட்டும் சொல்ல மாட்டேன். சரி, அடுத்ததாக நான் வரேன். இந்த சீட்டு கொடுப்பது, அதாவது அது எந்த அளவுக்கு சடங்கு அட்டை. அதுக்கு தான் நான் வேறு மாதிரி சொல்கிறேன். வாக்குத்தத்த அட்டை கொடுப்பது எந்த அளவுக்கு சடங்காச்சாரம், எந்த அளவுக்கு கிளி ஜோசியம், எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையானது? இப்போ நான் வந்து யாருக்காவது கேட்டாங்கன்னா எனக்கு இது இதில் இந்த பைபிளில் இது எல்லாமே வாக்குத்தத்தம் தான், இதில் எதுவுமே வாக்குத்தத்தம் இல்லாமல் இல்லை, எல்லாமே வாக்குத்தத்தம். ஆனால் சபைன்னு சொல்லி ஒரு என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு திட்டம், ஒரு தரிசனம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உந்துதல் அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இது எந்த அளவுக்கு சடங்காச்சாரமாக மாறி போயிடுது. மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு என்ன கிடைச்சி, எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருந்துட்டு ஐயோ நான் போய் இதை மாற்றி வாங்கியிருக்கலாமே. வந்திருக்காங்களா இல்லையா? இல்லை, ஒரு 10 இது வேண்டாம், இது வேணாம், இது நல்லா இல்லை, இதை போட்டு இன்னும் ரேட்டு யுவதாஸ் அதெல்லாம் போட மாட்டீங்களா? ஓகே ஓகே, இதெல்லாம் போட மாட்டீங்க, நல்லா தான் வைப்பீங்க. ஏன் அது எந்த அளவுக்கு சடங்காச்சாரமாக முடியுது? வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இப்போது, அதாவது இன்றைக்கி இந்த கான்டெக்ட்லேயே சொல்கிறேன். வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது இன்றைக்கி எல்லாமே தனிப்பட்ட ரீதியாக, அதாவது எனக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஆமாம், இப்படி தான் நம்ம தேடுறோம். ஆனால் வந்து நம்ம எதை மறந்துட்டோம் அப்படின்னா, அவருடைய திட்டத்தில் நம்ம ஒரு பகுதி, அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, இப்படி இதுக்குள்ளே நான் ஒரு ஆள் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்துவை மையமாக வைத்து, அதுக்கு அடுத்தது நம்முடைய குடும்பத்தையும் சபையும் மையமாக வைத்து நம்முடைய ஊழியங்கள், அடுத்து மற்றவருடைய வேலைகள் இதெல்லாம் கொண்டு வரணும் மறந்துடுறோம். இதை மறந்துடுறதுனால நம்ம ஒரு வாக்கு தத்துவம் இந்த ட்ரெடிஷன்லேயே நம்ம என்ன இது பண்ணிடுறோம் அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு இது எனக்கு நல்லா இல்லை. அப்போது கர்த்தர் இதை என்னோட கூட பேசுகிறது, நான் இந்த மொத்த வெப்பில் எதை செய்கிறதற்கு இல்லை, நான் இப்போ விலகி போகிறதுல எதை சரி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லை. அதனால் அது ஒரு சடங்காச்சாரமாக போயிடுது, ஒரு எமோஷ்னல் திங்காக போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது நான் இன்னும் சொல்கிறேன், சபையாக ஒட்டுமொத்தமாக இருந்து ஒரு சபைக்காக எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லணும், வாக்குத்தத்தம் நான் சொல்கிறத விட இந்த விஷன் பிளான், அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தரிசன திட்டம் அப்படின்னு சொல்கிறதுல நான் வந்து ஒருமனப்படுறேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த தனித்தனியாக கொடுத்துட்டு இது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு வசனத்தை அந்த இடத்துல இந்த உருவி நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறேன். வேத வசனத்துலேருந்து அந்த முழுமையாக எடுத்திருக்கணும், அதை எப்படி நீங்கள் உருவி கொடுக்க முடியும்? அதாவது இது யாவதற்கு காரணம் ஒருத்தரும் பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இன் தேர் லைஃப்ஸ், அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையினுடைய குறைவுனால தான் ஒரு நாள் வரும்பொழுது ஆமாம் கேலண்டர் இந்த மாதிரி இது பார், ஆண்டவர் எனக்கு என்ன இந்த வருஷத்துக்கு வார்த்தை கொடுக்குறார். ஆனால் வருஷத்துக்கு இல்லை, வார்த்தை தினம்தோறும், வார்த்தை இஸ் ஃபார் எவ்ரி டே, மன்னா இஸ் ஃபார் எவ்ரி டே. நீ தினம்தோறும் வசனத்தை நீ அவர்கிட்ட இருந்து வாங்குறேன்னா, நீ இந்த வருஷத்துக்கு கடைசி நாளில் அந்த வசனத்தை நீ கேட்க மாட்டேன், அது உனக்கு பெரிய பொருட்டாவே இருக்காது. ஸோ தினம்தோறும் தேவனுடைய வார்த்தை மேலே, அது மேலே இன்பம் கொண்டு மகிழ்ச்சியாக இருந்து அது அவர்கிட்ட இருந்து தினந்தோறும் வாங்குறதா இருந்தால், யூ வில் நாட் டாக் அபவுட் அ பிளஸ்ஸிங். ஒரு பிளஸ்ஸிங்கான வார்த்தை என்ன, தினந்தோறும் கர்த்தரை நடத்துகிறாருன்னு சொல்லும்போதே இந்த அட்டை, இந்த ஒரு இண்டிவிஜுவல் ப்ராமிஸ் அப்படின்னு வருது. பிகாஸ் எவ்ரிடே காட் கிவ்ஸ் அஸ் ப்ராமிசஸ்.
ஒவ்வொரு நாளும் ப்ராமிஸ். ஸோ வேர்ட் ஆஃப் காட்னுடைய லேக்குனால தான் இந்த ஒரு காரியம், இந்த ஒரு சிஸ்டமே வந்திருக்கு, இந்த ஒரு சடங்கே உண்டானது. கர்த்தரோடு கூட பேசுறது உங்களுக்கான இது அப்படின்னு சொல்லி அதான் அந்த ஒரு லேக்கிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இன் எவ்ரிஒன்ஸ் லைஃப். எனக்கு இதே தான் அந்த கொடுக்காதது. அதாவது இந்த கேலண்டரில் வந்து இந்த போட்டுட்டு அது சொல்லுவாங்க, இந்த நாளில் என்ன கேலண்டரில் என்ன படிச்சிங்க இந்த வாரத்தில். வேத சத்தியத்தை படிக்காமல் இதுக்கு ஒரு மாற்று கருத்தை கொடுத்து மக்களுடைய மனதை மயக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது மக்களை வந்து பர்சனலி உன்னோட ஆண்டவர் என்ன பேசுகிறார், உன்னோடு கூட வேதத்தை டெய்லி தியானிக்கணும். எதுக்காக தியானிக்கிறோம்? ஞானத்துக்காக, அறிவுக்காக அல்ல, பட் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். அவருடைய சித்தத்தின்படி நடப்பது. இன்றைக்கே தேவனுடைய சித்தம் நான் செய்வதற்கு கர்த்தர் என்னோடு கூட பேசணும். அது எச்சரிப்பாக இருக்கலாம், அது வந்து ஒரு உற்சாகமாக இருக்கலாம், அது ஆறுதல் வார்த்தையாக இருக்கலாம். அது எனக்கு என்ன அந்த நேரத்துக்கு வேணுமோ, அந்த நாளைக்கு எனக்கு என்ன வேணுமோ அது கர்த்தர் தருவார் அப்படிங்கிறதான காரியம். ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் வி ஹேவ் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி இருக்கும்போது இந்த கடைசியில் இது சடங்காக அந்த லேக்கிங்னால தான் இந்த ஒரு பிரச்சனை வந்தது. இது வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப எனக்கு அதாவது இது வந்து மக்களுடைய விருப்பம் என்ன, எனக்கு ஒரு இதை மட்டும் கொடுத்துரு, அது போதும், எனக்கு முழுமையாக வேண்டாம், எதுவுமே ஏதாவது ஒரு பீஸ் மட்டும் கொடுத்துரு, கிவ் மீ a bit and pieces. முழுமையான வேத சத்தியம் இருக்குன்னா அதாவது இதை போய் நம்ம போய் தேடிட்டு இருக்க மாட்டோம். தேவனிடத்துலேருந்து வாங்குற ஆளாக இருந்தேன்னா மனிதன்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன். இந்த அட்டை வந்து is given by the leaders of the church. A person over there. Someone has bought it from a shop and giving it to you. ஸோ நீ மனிதன்கிட்ட இருந்து வாங்குறேன்னா நீ தேவனிடத்துல வாங்கலன்னு அர்த்தம். தேவனிடத்துல வாங்கல, நீ மனிதன்கிட்ட வாங்குறது பெரிய விஷயமா நீ எடுத்துக்க மாட்டே, அது உனக்கு பெரிய பொருட்டாகவே இருக்காது. கொடுத்தாங்கன்னா அடுத்து வாங்க. 50 வருடத்துக்கு முன்னால் இப்போ நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். என்னுடைய சிறு பிள்ளை காலத்தில் வந்து சர்ச்சில் இப்படி கொடுத்த ஞாபகமே எனக்கு இல்லை, கிடையாது. இது இப்போ தான் சமீப காலத்தில் தான் இது அதிகமாக கொண்டு வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படின்னா, இப்போ அம்மா சொல்கிறது ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்தவங்க எல்லாமே வேதத்தை பிடிச்சிட்டு இருந்தவங்க, வேதத்தை வந்து மார்போடு கூட சேர்த்து வச்சு வேதத்தோடு கூட இன்னொரு பாட்டு புக் இருக்கும் கையில், ஒரு பாட்டு புக் இருக்கும். அப்படின்னா அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவங்க, அன்னைக்கு இருந்தவங்க அம்மாமாரெலாம் பேண்ட் அடிப்பாங்க, அம்மாமாரெலாம் டேமரின் அடிப்பாங்க. நிறைய நான் வளர்ந்த சர்ச்சில் அம்மாமார் தான் எல்லாமே செய்வாங்க, ஐயாமாருக்கு கொடுக்க மாட்டாங்க, எல்லா அம்மாமார் தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு பயங்கர வைராக்கியமாக இருந்தவங்க, அந்த அளவுக்கு பாட்டுனா அந்த பயங்கரமாக பாடுவாங்க. மஞ்சப்பையில் வந்து ஒரு வேத புத்தகமும் இருக்கும், ஒரு பாட்டு புத்தகமும் இருக்கும். இன்னைக்கு வேத புத்தகமே நம்ம வந்து எடுத்துட்டு போறதுல நீங்க எல்லாம் மொபைல் போன்ல வந்துருச்சு. சர்ச்சில் வாசிக்க சொன்னாலும் மொபைல் போன்ல இருந்து தைரியமா வாசிக்கிறோம். பாட்டு புத்தகத்துக்கு பதிலா நம்ம இதை ஸ்கிரீன்ல போட்டுறோம், அது போட்டுறோம். ஸோ எல்லாமே அதனால தனி பர்சனல் பாட்டு புத்தகம் சொல்லும்போது பர்சனல். நான் போன வாரம் கூட சர்ச்சில் பேசினேன், we need to have a personal song book, we need to bring it. நம்ம அதை எடுத்துகிட்டு வரணும். அவங்க போடுறாங்களோ இல்லையோ, நமக்கு ஒரு பர்சனல் காரியம் இருக்கணும். சர்ச்சில் எல்லாத்தையும் கொடுப்பாங்கல்ல, நமக்குன்னு ஒரு இருக்கணும். 3 புத்தகங்கள் இருக்கணும், ஒரு வேத புத்தகம் இருக்கணும், பாட்டு புத்தகம் இருக்கணும், ஒரு நோட்டு புத்தகம் இருக்கணும். அப்படிமே அந்த நாட்களில் உள்ள நம்ம முற்பிதாக்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய அப்பா எல்லாமே வேதத்தை அப்படி அவங்க வந்து உறுதியாக இருந்தாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அம்மா கரசாமா, அதாவது அவங்களுடைய சுய அறிவு இல்லாத போது கூட பாட்டு பாடுவாங்க, அப்புறம் வேத வசனத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு வேதத்தில் ஆழமாக இருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்க ஆமாம் முன்னாடி ஆமாம் அது வச்சுட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது ஏன்னு கேட்டா, அது ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இது நெஞ்சோடு கூட நாங்க வச்சிருக்கோம். ஆமா, நெஞ்சுக்கு பக்கத்துல வச்சிருக்கோம், வேதம் தான் எங்களுக்கு இன்பமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதிய வருஷத்துல ஒரு நம்மெல்லாம் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா, வேதத்தில் அதிகமாக நாம் முழுமையாக அதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வேதத்தை போதிக்கக்கூடிய கிருபையை தரணும், வேதத்தில் கட்டப்படணும், சபைகள் கட்டப்படணும், குடும்பங்கள் கட்டப்படணும். இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அதுதான் சரியான டெசிஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். மன மகிழ்ச்சியாக வேதமே என் மன மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி உள்ள கொண்டாட்டம்னா நிச்சயமாக அது கொண்டாட்டம் தான், அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நேரம் இல்லைன்னா இன்னொரு பகுதி இருக்குது, நான் போகணும்னு நினச்சேன். தீர்க்க தரிசனங்கள், இந்த நாட்களில் வரக்கூடிய அநேக தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் முழுமையாக எழுதி கொடுத்துட்டார். வேத வசனத்தை கொடுத்துருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காரு, சபையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், சபையில் உள்ள அருமையான மூப்பர்களை கொடுத்துருக்கிறார், ஊழியக்காரர்கள் நல்ல வேதத்தை போதிக்கக்கூடியவர்களை கொடுத்துருக்கிறார். இதற்கு மேலே இன்னொரு தீர்க்க தரிசனம் எனக்கு தேவையான எனக்கு இருக்குது. அதாவது இதெல்லாம் தாண்டி இன்னொரு அத்தாரிட்டி,
ஆனால் அவங்க சொல்கிறது அநேக நேரங்களில் வேதத்திற்கு புறம்பானவைகள். இந்த உலகத்தினுடைய நடப்புகளெல்லாம் படிச்சுட்டு இதிலேருந்து இங்கே வந்து போர் மூலக்கூடும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்றை ஒரு பொத்தாம் பொதுவில் சொல்கிறத வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னால் ஒரு வேதத்தை முழுவதுமாக நம்பக்கூடிய என்னால், சபையை நம்பக்கூடிய என்னால் இதை எடுக்கவே முடியாது. அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து அவர்கள் காத்திருந்து நமக்காக சொல்ல எனக்கு என்னென்னா, why you are outsourcing everything? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கதை நீங்கள் காத்திருந்து உங்களுடைய சபையாக பெற்றுக்கொள்ள இன்னொருத்தர் காத்திருந்து உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்குறேன். சரியான முறையில் நாம் படிப்போம் என்றால் இந்த வருஷத்தில் நாம் எல்லாரும் நம்முடைய சபைக்கு கொடுக்க வேண்டியதுனா, நாம் கர்த்தருடைய வேதத்தில் இன்னும் ஆழமாக இன்னும் அதிகமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து என்ன நோக்கத்திற்காக நம்முடைய சபை வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக நம்முடைய குடும்பத்தை வைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் எப்படி பரவ வேண்டும், சுவிசேஷம் எங்கே அறிவிக்கப்பட வேண்டும், நம்முடைய சபை எப்படி அவருடைய சுவிசேஷத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதை சொல்லி நாம் அதிகமாக நாம் பேச வேண்டியது. இதுதான் நாம் இந்த புதிய வருடத்தினுடைய ஒரு புதிய டெசிஷனாகவே இருக்கட்டும் எல்லாருக்குமே. அருமையானவர்களே, இந்த சடங்காச்சாரமாக செய்யக்கூடியவர்களை கர்த்தர் விரும்புவதில்லை. நாம் வேத சத்தியத்தினுடைய அடிப்படையிலே உறுதியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 2 வேத பகுதிகளை நான் சொல்லி கொண்டு வந்தேன். கலாத்தியர்கள் நிருபத்திலும் சரி, ரோமர்கள் நிருபத்திலும் சரி, அவர் சடங்காச்சாரமாக செய்து மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தார்கள், அதை நியாயப்படுத்தினார்கள். ஆனால் நாம் செய்யக்கூடியதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய வருடத்தினுடைய கொண்டாட்டத்தை நாம் இவ்வளவு நாட்களாக கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு, இனிமேல் வரக்கூடிய நாட்களை எங்களை சரியானபடி நடத்தும் என்கக்கூடிய ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கவிருக்கிறோம். இப்படி ஆரம்பிக்கும் பொழுது எதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் செய்வோம் என்றால், ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனம் அல்ல, முழுமையாக அவருடைய வாக்குத்தத்தத்தையே நமக்கு தந்திருக்கிறார். நாம் அநேக ஜாதிகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக, இந்த வருஷத்தை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.